அம்மா, இந்த உலகத்தில் எந்த இடத்துலமா இருக்கேன்? பௌர்ணமி திதி. பௌர்ணமி என்றாலே அம்பாள் தாய். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்று இரவு சந்திராகரணம் தொடங்கிறது. அது 10 மணி நேரத்துக்கு முன்னாக பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால் அதை தெரிந்து இன்று மாலை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை நடப்பதற்கு பதிலாக இன்று காலை சிறப்பு பூஜை படைத்திருக்கிறேன். பாருங்க, நீங்கள் கொடுத்த அந்த உபயதார்கள் அந்த பேர் சீட்டில் எலுமிச்சம்பழம் விழுந்து அந்த சீட்டே விழ வச்சிருக்கா. இதோட நான் எப்படி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்? ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிறவி உண்டு, பாவ புண்ணியம் உண்டு, கர்மா உண்டு. உயிர் மறைஞ்சிடும், அது எங்கே போகணும் உங்களுக்கு தெரியாது. தானம் தர்மம்தான் இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கும். எவ்வளவு செல்வ சீமானாக இருந்தாலும் அன்பு இல்லாதவன் நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே. அதுதான் அண்ணாமலையார் சொன்னார், நினைத்தாலே முத்தி தரும் தலம் அண்ணாமலை. அப்படி பத்ரகாளி என்பது ஒரு பிரம்மாண்ட அமானுஷம். பூமிக்கும் ஆகாயத்துக்கும் உயரமானவள். இவளை யார் ஒருவர் பாதத்தை தொட்டு வணங்கி விடுகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையை 9 கிரகங்கள் எந்த வகையிலும் குழப்பம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பாள். அவள் தலையில் இருப்பது 5 தலை பாம்பாக இருக்கிறது. அந்த பாம்பு படம் எடுத்திருக்கிறது. அந்த வால், கை, கால்கள் அனைத்தும் பத்ரகாளியை சுற்றி இருக்கிறது. அம்மா அழகான கண்களால் உங்கள் எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஃபேஸ்புக் லைட், இன்ஸ்டாகிராம் லைட், யூடியூப். இங்கு நேரடியாக வந்திருக்கிற பக்தர்கள் யாரெல்லாம் இதுக்கு உதவி செய்தார்கள் அத்தனை பேருக்கும் அம்மா பரிபூர்ண ஆசீர்வாதம் பண்ணியிருக்கா. அதே போல் வர ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜைக்கு நான் அன்பு வேண்டுகோளை வைக்கிறேன். அபிஷேகம் செய்யுங்கள் சார். ஒரு 100 ரூபாய் எவ்வளோ செலவாகிட போகுது? ஒரு 100, 200, 500, 1000, 5000 ரூபாய் அன்னதானத்துக்கு. கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறது இருந்தால் 10,001 ரூபாய். யாகம் பூஜை 16 பண்ணுறது இருந்தால் 16,000. கொஞ்சம் சிறப்பாக பண்ணுறது இருந்தால் 25,000. இது எல்லாம் பண்ணாதாங்க எல்லாமே நடக்கும். நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க. இன்றைக்கி ஒரு தகவலை சொல்கிறேன். யாரெல்லாம் என்னை தொடர நினைக்கிறீர்களோ உங்கள் பிரச்சனையை வாய்ஸ் மூலம் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக படித்தது அம்மா கிட்ட சொல்லிவிடுவேன். நீங்கள் அதை சொன்னாதான் எனக்கு சரியாக செயல்படும். சீக்கிரமாக உங்கள் எல்லோரையும் அழைக்கிறேன். அதே மாதிரி யாராவது இந்த சன்னிதானத்துக்கு வேலை செய்யணும்னு நினச்சா இங்கே ஒரு 5 பேர் குடும்பத்தோடு தேவைப்படுகிறது. அவங்களுக்கு தங்க இடம், சாப்பாடு கொடுக்கிறேன். இதில் கலந்து கொண்ட அனைத்து பேருக்கும், அனைத்து பக்தர்களுக்கும் அம்மா தாய் பால் பாக்கியம், செல்வ பாக்கியத்தையும், யோக பாக்கியத்தையும் கொடுத்து தீர்க்க சுமங்கலியாக கொடுத்து உங்கள் அனைத்து பிரச்சனையும் அம்மா தீர்த்து வைப்பாள் என்பது சத்திய அருள்வாக்கு.